வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி எக்ஸசைஸ் 5.3ல் கொஷின் நம்பர் 6 பார்த்துருவோம். இதில் வந்து ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் n இஃப் தி சம் ஆஃப் தி n டேர்ம்ஸ் ஆஃப் தி சீரீஸோட n டேர்ம்ஸ் வந்து √3 ப்ளஸ் √75 ப்ளஸ் √243 ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸு இஸ் 435 √3. அதாவது இப்போ நம்ம சம் ஆஃப் த சீரீஸ் கொடுத்துட்டாங்க, SN கொடுத்துட்டாங்க. அதாவது நம்மளுக்கு SN என்ன கொடுத்துருக்காங்க, SN ஈக்குவல் டு 435 √3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் இது எந்த டேர்ம் வரைக்கும் இதை ப்ளஸ் சம்மேஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து 435 √3 வருதுன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த n டேர்ம்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நம்மளுக்கு SN என்ன வரும், SN ஈக்குவல் டு √3 ப்ளஸ் √75 ப்ளஸ் √245 அப்படியே போயிட்டே இருக்கும். அது ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 435 √3ன்னு கொடுத்துருக்காங்க. இது அந்த nth டேர்ம் எது வரைக்கும் நீங்கள் சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 435 √3 வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சீரீஸ் வந்து ஏபியில் இருக்கா ஜிபியில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஏபியில் இருக்கான்னு பார்த்துருவோம். ஏபியிலனா நம்ம பார்த்துருக்கோம் b ஈக்குவல் டு, நம்ம ஜென்ரலாக என்ன பார்த்துருக்கோம், b ஈக்குவல் டு a ப்ளஸ் c டிவைட் பை 2ன்னு பார்த்துருக்கோம். இது இந்த மாதிரி போட்டால் இன்னும் டிடிஎஸ் ஆகும். அதனால் சாதாரணமாக டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோம். அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், d ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் என்ன 75னா 25 √3ன்னு எடுத்துக்குவோம். 25னா 5 √3, 5 √3 மைனஸ் √3னா எவ்வளோ வருது, 4 √3ன்னு வருது. ஓகே, இதே தேர்ட் டேர்ம் என்ன செகண்ட் டேர்ம் போடுறோம், அந்த இது எவ்வளோ, தேர்ட் டேர்ம் என்னது 245 எப்படி எழுதுறான்னா 9 √3ன்னு எழுதுறான். ஓகே, அப்போ வந்து √243 மைனஸ் 5 √3. ஓகே, 245 போட்டேன்னா 243. ஓகே, சம் வந்து 243 தான். 243 மைனஸ் 5 √3 ஈக்குவல் டு, இது 243 வந்து எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு வந்து 5 வரும். ஓகே, 5 வரும். ஸோ 9 √3 மைனஸ் 5 √3ன்னு வரும். ஈக்குவல் டு 9 மைனஸ் 5 வந்து 4 √3ன்னு வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 4 √3ன்னு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, d ஈக்குவல் டு 4 √3ன்னு கிடச்சிருக்கு. ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்மளுக்கு √3ன்னு கிடச்சிருக்கு. சரியா? ஏ கிடச்சிருச்சு, டி கிடச்சிருச்சு. இப்போ டைரெக்டாக அது நம்ம இது ஏபியில் இருக்கனால டைரெக்டாக சம்மேஷனுக்கு போயிடுவோம். SN ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டின்னு போடுவோம் தான். இதுதான் நம்ம ஏபியில் ஃபார்முலா, சம்மேஷனோட ஃபார்முலா. இப்போ SN என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 435 √3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டிவைட் பை 2 இன்ட்டு ஏ வந்து √3. ஸோ 2 இன்ட்டு √3 ப்ளஸ் n-1 இன்ட்டு டி என்ன 4 √3ன்னு வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் என்ன கேன்சல், √3 காமனாக எடுத்தோம்னா √3 எல்லாம் கேன்சல் பண்ணலாம். இங்கே ஒரு √3, இங்கே ஒரு √3, இந்த டேர்ம்லேயே ஒரு √3 இருக்குது, இந்த டேர்ம்லேயே ஒரு √3 இருக்குது, இங்கே ஒரு √3 இருக்குது. இதை √3 கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன இருக்குது, 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணி இந்த 4 வந்து ஒரு 2ஆல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன வரும் நம்மளுக்கு, 435 ஈக்குவல் டு n இன்ட்டு இங்கே 1ன்னு வந்துருச்சு, 1 ப்ளஸ் n-1 இன்ட்டு இங்கே 2ன்னு வரும். ஓகே, ஈக்குவல் டு 435 ஈக்குவல் டு n இன்ட்டு இந்த 2n-2 இங்கே +1 இருக்குது, அப்போ 2n-1ன்னு வரும். ஓகே, இப்போ 2n-1னா என்ன, 2n² மைனஸ் n, இது இந்த பக்கம் போச்சுன்னா -435
ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே, அடுத்து இதை வந்து நம்மளுக்கு வந்து 2n² -n -435 வந்திருக்கு. ஓகே, இப்போ 435 × 2ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 870 வருது. 870 இங்கே ஒரு -n இருக்குது. இதை அப்படியே சால்வ் பண்ணால் 2n² -30n + 29n -435 = 0ன்னு வரும். ஓகே, இப்போ இங்கே இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் -n வந்துடும். இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ 2n காமன் எடுக்கிறோம். 2n காமன் எடுத்தால் n - 15 உள்ள n - 15 ப்ளஸ் இங்கே ஒரு 29 காமன் எடுத்திங்கன்னா n - 15 வரும், ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ என்ன வரும்? n = 15 வரும். இதுக்கு முந்தின டேர்ம் ஈக்குவல் டு n - 15 × 2n - 29 வந்து ஈக்குவல் டு 0ன்னு வரணும். இதில் வந்து n = 15 or -29/2ன்னு வரும். இந்த -29/2ன்னு ஒரு நம்பர் கிடையாது. ஸோ இது பாசிபிள் கிடையாது, இது நாட் பாசிபிள். ஹென்ஸ் n வந்து 15 டேர்ம்ஸ்னு அர்த்தம். n = 15 வரும். ஓகே, இதான் நம்ம கேட்டிருப்பாங்க. இஃப் த சம் ஆஃப் n டேர்ம்ஸ், இந்த n டேர்ம்னா 15 டேர்ம்ஸ் எடுத்து நீங்கள் சம்மேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 435√3ன்னு வரும். அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.